வணக்கம் நேயர்களே. பெற்றோர்களா நம்ம குழந்தைங்க எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இதுல மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு டெவலப் பண்ண விருப்பப்படுறோம். இதுல இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல ஹிந்தியா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க தாய்மொழி போக இன்னொரு மொழி கத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். இது ஒரு சில பேர் தொழில் ரீதியா மட்டும் பாக்குறாங்க. என் குழந்தை இந்த மொழி பேசினா அவன் நார்த்துக்கு போனாலும் பேச முடியும் அப்படின்றது சொல்றோம். ஒரு சிலது ஃபாரின் லாங்குவேஜஸ், அவன் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் அப்படின்றது கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு சில பேருக்கு ஜஸ்ட் ஜெனரலா குழந்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். பட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் நம்ம எதிர்பார்க்கிறோம். பெற்றோர்களுமே பாத்தீங்கன்னா நான் நிறைய நோட் பண்ணிருக்கிறது, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நிறைய காசு கொடுத்து குழந்தைங்களை சேர்த்துறது ஹேபிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போட்டுட்டு குழந்தை பேசல அப்படின்னா நம்ம வருத்தப்படுறோம். இங்கதான் மொழி வளர்ச்சி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது சைக்காலஜிலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஏரியா. ஏன்னா யாராலையும் ஒரு குழந்தைக்கு எப்படி பேசணும்ன்றது சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நம்ம சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம ஒரு 2 வயசு குழந்தை பேசுச்சா? இல்ல, நம்ம சரியான ஒரு சூழலை அமைச்சு கொடுத்த உடனே குழந்தை அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சது. சோ அந்த வகையில how does language learning happen? language learning அப்படிங்கிறது எப்படி நடக்குது? அதுவும் குறிப்பா ஒரு 2வது மொழி, தாய்மொழி போக இன்னொரு மொழி கத்துக்கும் போது என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய ரிசர்ச் நீங்க பாத்தீங்கன்னா 2 சைட்லயும், அதாவது ஒரு 7 வயசுக்குள்ள நிறைய சொல்லி கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுவாங்கன்ற ரிசர்ச்சும் இருக்கு. 7 வயசு வரைக்கும் ஒரு மொழி மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற ரிசர்ச்சுமே இருக்கு. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரிசர்ச்சஸ் எல்லாமே யூரோப்ல நடத்தப்பட்டதுனால லாட்டின் தான் பேஸ் லாங்குவேஜா இருந்துச்சு. அடிப்படை மொழி லாட்டின். அதனால லாட்டின்ல இருந்து வந்த நிறைய மொழிகள் ஒரே டைம்ல கத்துக்கலாம். ஏன்னா ஒரே சவுண்ட்ஸ் தான் இருந்தது. ஆனா இதே நீங்க தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே ஒரு ரூட் லாங்குவேஜ். தமிழோட சவுண்ட்ஸ் வேற எதுலயுமே ஃபுல்லா அதே மாதிரி பொருந்தாது. அதே சமயத்துல சன்ஸ்கிரிட் ஒரு பேஸா நீங்க எடுத்தீங்கன்னா சன்ஸ்கிரிட் பேஸ் லாங்குவேஜஸ் ஈஸியா ஒரே சவுண்ட்ஸ்ல பிக்கப் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இப்ப தமிழ்நாட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூட் லாங்குவேஜ் தமிழ் அவங்க கத்துக்கிறாங்க, இன்னொன்னு நம்ம லாட்டின் பேஸ்ல இங்கிலீஷ் கொடுக்குறோம், மூணாவது ஒரு சில சமயம் ஹிந்தி கொடுக்குறோம், அது சன்ஸ்கிரிட் பேஸ். அப்ப 3 ரூட் லாங்குவேஜ் ஒரு குழந்தையால 7 வயசுக்குள்ள கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுலதான் நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எல்கேஜில இருந்தே குழந்தைக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3மே கொடுக்கும் போது குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இது 3மே வேற வேற ரூட் லாங்குவேஜஸ். அடிப்படை மொழியே வேற அப்படிங்கும் போது குழந்தை கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இதே நீங்க யூரோப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ் இது 3மே சவுண்ட்ஸ் சிமிலரா இருக்கும், மீனிங்ஸ் மட்டும்தான் மாறும். சோ இந்த ஒரு சேலஞ்ச் நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். சோ பெஸ்ட் என்ன, தாய்மொழி நல்லா சொல்லி கொடுங்க. தாய்மொழியில குழந்தை நல்லா சிந்திக்க கத்துக்கணும். அதுல தன்னோட சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுல ஜோக்ஸும் சொல்ல தெரியணும். அவங்க சாதாரணமா தன்னோட தேவைகளை சொல்ல தெரியணும். பேசிக் லெவல்ல சிந்தனைக்கு உண்டான மொழி தமிழா இருந்தது அப்படின்னா, ஒரு தாய்மொழி தமிழா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் மாதிரி, ஜெர்மனி மாதிரி கண்ட்ரீஸ்ல முக்கியத்துவமே தாய்மொழிக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதுல நல்ல சிந்தனை வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேல நீங்க எத்தனை மொழி வேணா செட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல 2வது மொழி நீங்க எப்ப கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைக்கு ரெடினஸ் வேற மாதிரி இருக்கும். பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்குள்ள எல்லா சில்ட்ரனுமே 2வது லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இது ரைட்டிங் சம்பந்தப்பட்டது கிடையாது, கவனிச்சு பேசக்கூடிய லெவல். சோ ஒரு மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பகுதியா பிரிப்போம். புரிஞ்சுக்கக்கூடிய மொழி, ரிசெப்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், எவ்வளவு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. 2வது பேசக்கூடிய மொழி, என்னால எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், பேச முடியும், இல்லைன்னா எழுத முடியும். புரிஞ்சுக்கக்கூடிய மொழியில பாத்தீங்கன்னா கவனிக்கும் திறன், 2வது படிக்கும் திறன். எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா பேச்சு திறன் மற்றும் எழுத்து. இந்த 4மே டெவலப் ஆகணும். ஆனா முதல் இதுல கவனிக்கும் திறன். இந்த கவனிக்கும் திறன்ல 2வது லாங்குவேஜ் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப தமிழ் ஏற்கனவே எனக்கு தெரியும், இங்கிலீஷ் நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த 2வது மொழி வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த மொழி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கணும். ஸ்கூல்ல இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், டிவி ப்ரோக்ராம்ல இருக்கட்டும், அவங்க இன்னுமே தமிழே கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா 2வது மொழிக்கு உண்டான வார்த்தைகள் பதிவாகாது. இதனால அதுல சிந்தனை வளராது. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்பவுமே ஒரு 2வது மொழி கத்துக்கும் போது சைலண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அந்த
அந்த டைம்ல குழந்தை வந்து புது வார்த்தைகள் புது சவுண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நரம்பியன்கள் வந்து அந்த வார்த்தைகளை வந்து ரிசீவ் பண்ணி அங்கங்க அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். இந்த சைலண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சில குழந்தைங்களுக்கு 3 மாசம் இருக்கலாம், ஒரு சில குழந்தைங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் கூட இந்த சைலண்ட் ஃபேஸே கூட போகலாம். இந்த சைலண்ட் ஃபேஸ் ஏன் நடக்குது அப்படின்னா மூளையில வந்து அந்த மொழி புரிஞ்சுக்கக்கூடிய மொழி பதிவானாதான் இது வந்து ஒரு பகுதி பேச்சா மாற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஃபேஸ்ல நீங்க வந்து வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த சைலண்ட் ஃபேஸை முழுமையா உள்வாங்காது. அந்த சைலண்ட் ஃபேஸ்னால அந்த மொழி புது மொழியில சிந்தனை வளராம போயிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் நீங்க வந்து டெவலப் பண்ணணும். 2வது ஃபேஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அந்த குழந்தை வந்து மெதுவா சின்ன சின்ன வார்த்தைகள் பேசி பார்க்கும். இது சொன்னா என்ன பதில் வருது, இது சொன்னா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறது இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்கும். அப்பவுமே ஒரு வார்த்தை இல்லைன்னா 2 வார்த்தை மட்டும் சேர்த்து இது பண்ணுவாங்க. நம்ம சரியானபடி இதுல ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சென்டென்சஸோட லெவல் வந்து அதிகப்படுத்தணும். இதுல முக்கியமா வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பண்ற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி அந்த குழந்தைய வந்து நிக்க வச்சு இப்படி கை கட்டி நிக்க வச்சு ஒன்ஸ் அப்பான் a time there was a crow அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வச்சோம் அப்படின்னா அது வந்து பேச்சு திறனை வளர்த்தாது. அது வெறும் நெற்று பண்ற ஒரு ஹேபிட்டா இருக்குமே வெளிய அதனால வந்து மொழி வளர்ச்சியோ புரிதலோ டெஃபினட்டா டெவலப் ஆகாது. ஸோ அதனால அந்த மாதிரி லேர்னிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுல இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா திருக்குறள் எல்லா குழந்தையும் டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து ஒரு விளக்கம் கேட்டீங்கனாலோ இல்ல அதை பத்தி அவங்களை பேச சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த நெற்று பண்ணக்கூடிய பகுதியை வச்சு நீங்க பேச்சு திறனை வந்து எடை போடக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜை வந்து நம்ம சரியானபடி டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸுமே வந்து ஒரு குழந்தை ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான கரெக்டான ரெஸ்பான்சஸ் நம்மளுமே கொடுக்கும்போது இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றது வந்து குழந்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். மொழி வளர்ச்சி பத்தி தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.